வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? கேரட் துருவிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து கேரட் ரைஸ். கேரட் ரைஸ் பண்ணிட்டு தொட்டு ஒரு அப்பளம் பொரிச்சிருவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருந்தா ரொம்ப ஓவராக இருக்கு. ஈஸி சமையல், சாட்டர்டே ஈஸி சமையல். எப்பவுமே ஈஸியாக தானே செய்கிற. மழை பெய்யுதா? வெரைட்டி வெரைட்டியாக 3 நேரத்துக்கு செஞ்சு கொடுக்குறேன் பாரு. என்ன சொல்லணும், மிஞ்சி மிஞ்சி போன என்ன செய்வேன்? சாம்பார், ரசம், தயிர் சாதம், கேரட் ரைஸ், அவ்வளோதானே. வேற என்ன செய்யணும் சொல்லு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். ஓ மை காட், டிஃப்ரெண்டாக என்ன செய்யணும்னு சொல்லு. மழை பெய்யுது, சூப்பராக இருக்கு. மண் வாசனை சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது மண் வாசனை தானே, நல்லா இருக்கும்ல, சூப்பராக இருக்கு. ஆமாம், ஏன் மழை பெய்யும் போது மண் வாசனை வருது? அப்படியே அந்த மழையில கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில போயிட்டு கோல்டு பிடிச்சிட்டு வரணும். மிளகா பஜ்ஜி சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஆனால் அதை விட வந்து மிளகா பஜ்ஜி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஐஸ்கிரீம் தான் செம்மையாக இருக்கும். இந்த இதுக்கு ஐஸ்கிரீம் இஸ் த பெஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் கோல்டு பிடிக்கும். ஐ டோன்ட் கேர். உண்மையாமா கேர் பண்ண போறேன்? நான் தான்மா கேர் பண்ணணும். நான் தான் கேர் பண்ணணும். நீ என்னத்துக்கு கேர் பண்ண? எங்கன்னா போய் எதனா எடுத்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் வீட்டுல உட்காந்து எல்லா மருந்து கொடுத்து நான் உனக்கு ஃபில் பண்ணிடுவேன். திருப்பியும் போய் திருப்பியும் இழுத்துட்டு வருவேன். அதுக்கு நான் என்ன பண்றது? அவங்க வருது மட்டும் பண்ண மாட்டேன். அங்க இருந்து இழுத்துட்டு வந்து வீட்டுல ஒருத்தி இருக்கா, சும்மா இருக்கா, அவளுக்கு கொடுத்துருவோம். அப்படின்னு 100 தடவை சொல்றேன் அந்த டைலாக்க. ஆமா, நீ அதுதானே பண்ற. ஸ்கூலுக்கு போக வேண்டியது, யாராவது கோல்ட் வச்சா கொடுமா, எனக்கு ஃபீவர், எனக்கு கொடு. லொக்கு லொக்குன்னு பக்கத்துல உட்காந்து எறும்பிட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்றது? ஆமா, அங்க இருந்து வாங்கிட்டு வந்து எங்க குடுக்குற? எனக்கு தானே குடுக்குற எல்லாத்தையும். ஏமா நான் வேணும்னே பண்ற மாதிரி பண்றேன். என் வீட்டுல முடிஞ்சுதா, அவளுக்கு போய் குடுக்குறேன் அப்படின்னு கொண்டு எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவேன். எடுத்துக்கிட்டுமா? உதவ வாங்குவேன். துணி வச்சதை எடுத்து உதவ வாங்குவேன். உனக்கு வேணுன்றதா ஒரு கேரட் உனக்கு தான் வச்சிருக்கேன் தனியா. சரிதா, துருவி வச்சதுல கையை வச்சுன்னா உதவ வாங்குவேன். அப்படியே போட்டு குழப்பி விட்டுறேன். ஒன்றும் இல்லை, நீதான் தைரியமான அழகு பண்ணு பாப்போம். பண்ணு, நீதான் தைரியமான அழகு பண்ணு. சரி, சீக்கிரமா செஞ்சு முடியும், எனக்கு பசிக்குது. எழுந்திரிச்சது 12 மணிக்கு. பசி பசின்னு சொல்ல வேண்டியது. காலையில 6 மணிக்கு எழுந்து உட்காந்து நாங்கெல்லாம் எங்க சொல்றது? அதுக்கு நானும் பண்ண முடியாது. ஈஸி ரெசிபி தெரியுமா? கேரட் துருவி மசாலா போட்டு அப்படியே இது பண்ணிடுறியா? மசாலாலாம் கிடையாது, அதான் சப்புனுக்கா. ஒன்லி பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் உப்பு வேணா போடுவேன், டேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சம் காரம் போடு. காரம் தான் நான் போடுறேன், பச்சை மிளகா போடுறேன். எனக்கு மிளகாத்தூள் போடு கொஞ்சம். பச்சை மிளகாலாம் யாரு கேட்டா? பச்சை மிளகா போட்டாலே காரம் நல்லா இருக்கும். வெங்காயம் யாரு வெங்காயம் உரிக்கிறேன்னு வேற எதுவும் இல்ல. யாரடி திட்டுறனே? நான் வெங்காயத்தை திட்டினேன். ஆனா பார்த்தேன், வெங்காயத்தை திட்டினேன். அந்த பயம், வெங்காயத்தை திட்டினேன், அந்த பயம் இருக்கணும். என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட்டு எப்படி வச்சுட்டு எண்ணெய் ஊத்துற? அப்போதான் அந்த இதில் விடும், ஒரு இடத்துல வந்து சேர்ந்து நிற்கும். அந்த இடத்துல நம்ம வந்து கடுப்பு போடலாம். Oh my god, வெடிக்குதுடா. வெடிக்கும். கொஞ்சம் ஜீரகம், எப்படி? ஓ, எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கடைசியாக கேரட்டை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் காரம் போடு. காரம் தான் இவ்வளோ போடுறேனே, அது பத்தாதா? பச்சை இது தூள், இது சில்லி பவுடர் போடு. சில்லி பவுடர்லாம் போட முடியாது, நல்லா இருக்காது கேரட் ரைஸ்க்கு சில்லி பவுடர் போட்டால். இல்லை சப்புன்னு இருக்குமே. சில்லி பவுடர் போட்டால் நல்லா இருக்காதுமா.
கீழே போட்டேன். ஆமா Oh my god, கீழே எடுத்து போட்டு. ஆமா நீ தானே கீழே போட சொன்ன, கீழே போட்டிருக்கேன்னு சொன்ன. Oh my god, oh my god, oh my god. கருவேப்பிலை போட்டால் அப்படிதான் வெடிக்கும். வாசனை நல்லா இருக்கு. அடுத்ததாக வெங்காயமா? பச்சை மிளகாய். ஏன் வெங்காயம் இல்லை? வெங்காயம் கடைசியில் தான். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வறுந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். எப்படி? சூப்பர். நல்லா சூப்பராக பண்ண வேண்டி சரிம்மா. என்ன அப்பா சூப்பராக்கா. இப்போ வெங்காயத்தை போடணும். கொஞ்சம் வதங்கினதும் கேரட் போட்டுணும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி எடுத்துட்டுனா முடிஞ்சிச்சு. சப்புன்னு இருக்காது, நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு காரம் போடு. கோகோனட் ரைஸ் சாப்பிட்ருக்கல, கோகோனட் ரைஸ் மாதிரி தான் கேரட் ரைஸும் வரணும். மசாலா போட்டு எப்படி இருக்கும்? அதான் ஓடி போயிருக்கேன். இந்த ஸ்மெல்லு நான் தான் கும்பல் பார்த்தேன். 5 star உப்பா? லைட்டா உப்புன்னு. ஓ எப்பா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். எப்படி கொஞ்சம் வந்து காரம் தான் போனேன். இதை கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுட்டேன்னா ரெண்டு. ஓ இப்படிதான் பண்ணுமா? 2 நிமிஷம் மூடி வச்சா ரெடி. Oh my god. ரைஸ் போட்டு போட்டு எடுத்துருவியா? அவ்வளோதான். அப்படியே எடுக்கிற? வேற எப்படி எடுக்கணும்? நெக்ஸ்ட் என்னது? அது அப்பளம் பொரிக்கிறதுக்கு டேஸ்ட் பண்ணுறியா? நான் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓ சூடுது. நல்லாக்கா? எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன சொன்னீங்க? நல்லா கம்மியாகுதானா? என்ன உப்பு கம்மியா இருக்கு. அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டுட்டேன். ஓகே அப்புறம் பொரிச்சு ரெடி தான். வெரைட்டியாக நான் பண்ண போகிறேன். அது தெரியுமா உனக்கு? தெரியாது. இது வெரைட்டி நம்பர் 1, வெரைட்டி நம்பர் 2, வெரைட்டி நம்பர் 3 and finally variety number 4. ஓ So today அப்பளம் டே. 4 side dish, 1 rice 4 side dish. எல்லாமே அப்பளம் தான். எல்லாமே அப்பளம் தான். அது கூட வெரைட்டியா பண்ணி கொடுக்குறேன்ல உனக்கு. அது அவங்க பண்ணி வச்சிருக்காங்க, நீ ஜஸ்ட் ஃப்ரை பண்ற அவ்வளவுதான். அதையாவது பண்றல. Try once.
வெற்றிக்கால் என்னடி என்ன காயிலையோ காலிச்சு ஓ எவ்வளோ பொறுமையாக வருது. அவ்வளோ பொறுமையாக வறுத்தாதான் இதெல்லாம் வறுத்து வரும். டப்புன்னு வறுத்தோம்னா உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் வெந்துட்டு அப்படியே விட்டுரும். அதே மாதிரி எப்படி கையில் எடுக்கிற? கையில் தான் எடுக்க முடியும், பின்ன காலை வச்சு எடுக்க முடியும். சூடாது. அதெல்லாம் நாங்களாம் செஞ்ச புளி மாதிரி. எப்படி உங்களை மாதிரி எலி கிடையாது, நாங்கள்லாம் புளி. ஏ ஒரு தடவை போட்டால் இது பண்ணாது, புரியாது. முக்கி எடுக்கணும். அதெல்லாம் உனைய மாதிரி ஒரு தடவை சொன்னாலும் வேலை செய்யாது, சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் செய்யும். என்ன எப்படி வந்துச்சா? திஸ் இஸ் என்ன மாதிரி பட்டுன்னு போட்டுன்னு புரிஞ்சிடும் இருக்கும். இது டீ கூட கம்மியாக தான் வைக்கணும். எப்படி திஸ் இஸ் மீ. நோ திஸ் இஸ் மீ. எப்படி உனக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறேன். வெரைட்டியாக செஞ்சு. Oh my god. இந்த மலைக்கும் இந்த அப்பளத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். யூ டோன்ட் நோ த காம்பினேஷன். ஐஸ்கிரீம் இஸ் த காம்பினேஷன். உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்? ஆமாம். ஸ்கூல் திறக்கிற டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எண்ணெயை போட்டு பாடாப்படுத்து. 2 weeks இருக்குமா? நோ ப்ராப்ளம். உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு தான் ப்ராப்ளம். உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஓ சூப்பர். இப்போ இது பண்ண போறியா? எப்படி வெரைட்டி நம்பர் 3. வாட் அபவுட் நம்பர் 4? இந்த வந்துட்டே இருக்கு ஆன் தி வே. வெரைட்டி நம்பர் 4. ஓ பக்கம் திருப்பி விடணும். திஸ் இஸ் ஸ்கூல் வத்தல். ஆச்சி வீட்டில் போடும்ல அது. ஓ அந்த காய வச்சு இது பண்ணுவாங்களா அதுவா? ஒரு பெரிய வெட்டி தாத்தா வெட்டி எடுத்து அதில் போட்டு காய வச்சு எடுப்போமே, அந்த வத்தல் தான் இது. ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் செஞ்சு. ஆமாம் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும், அதனால தான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். எப்படி 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஐயோ திட்டுறியோடி நீ தெரியுது. குட். 3 தான் இருக்கு. ஒரே சமையல். என்னது இது? கேரட் ரைஸ். என்ன கேரட் ரைஸ் வச்சுக்கோமா? கேரட் ஃப்ரைட் ரைஸ். கேரட் ரைஸ் நாட் ஃப்ரைட் ரைஸ். அது ஃப்ரை பண்ணிருக்கல, அப்போ கேரட் ஃப்ரைட் ரைஸ். ஐயோ கேரட் ஃப்ரைட் ரைஸ் வித் ரைஸ் சிப்ஸ். கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். அது வேற. அந்த காண்டியோவே சொல்ற நீ. அது வேற. இது வந்து கேரட் ஃப்ரைட் ரைஸ் வித் ரைஸ் சிப்ஸ். எப்படி பேர் சூப்பரா வச்சிருக்கானே. சாப்பிட்டாதான் தெரியும். சரி ஒன்றும் இல்லை. போய் சாப்பிட்டு போ. ஓகே.